வேர் டு ஸ்டார்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ற கொஷின் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்லேருந்து இன்னொரு எக்ஸாமுக்கு பிரேக் எடுத்து படித்தாலோ இல்லைனா புதுசாக ப்ரிப்பேர் பண்ணாலோ எனக்கு இந்த கொஷின் எப்பயுமே இருக்கும். லைக் வேர் டு ஸ்டார்ட் கரெக்டான பாத்தில் இருக்குமான்னு. ஸோ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அந்த ஃப்ளோ சார்ட் தான் இப்போ நான் எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணணும். www.tnpsc.gov.in. இது விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானர் போடுவாங்க. அண்ட் 2026க்கான பிளானர் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பிளானருக்கு பக்கத்தில் டேட்ஸும் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன குரூப் எழுத போறீங்கன்றதை நீங்கள் பிளானர் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலி உங்களுடைய எக்ஸாம் அண்ட் டேட்ஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். நான் 2026ல் எழுத போகிறது குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய குரூப்பை நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டு டவுன்லோட் சிலபஸ். அதுக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஷார்ட் வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்பேன். டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிலபஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை 2 வெர்ஷனில் ஏதாவது ஒரு வெர்ஷனாக வச்சுக்கோங்க. எய்தர் டிஜிட்டல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லையோ சிஸ்டம்லையோ வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபிசிக்கல் வெர்ஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபிசிக்கல் வெர்ஷன் ஐ ஷுட் see it. அப்போ தான் என்னோட பிரெயின்கே கொஞ்சமாவது அது ஏறும். சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஃப்ளோவில் நல்லா படிக்கவே முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்து 3 விஷயம் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் எத்தனை யூனிட்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு யூனிட்டோட வெயிட்டேஜும் பார்த்துக்கோங்க. இப்போ சிலபஸ் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா சிலபஸில் இருக்க யூனிட்ஸை என்னோட ஓன் சப்ஹெட்டிங்ஸாக டிவைட் பண்ணிப்பேன். சிலபஸில் எல்லாமே ஐஃபன் இல்லை செமிகாலன் போட்டு எழுதி வைப்பாங்க. நான் அதை செக்ரிகேட் பண்ணி சப்ஹெட்டிங்ஸாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த சிலபஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சோர்சஸ். நான் பர்சனலாக இப்போ 4 சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். சமச்சீர் புக்ஸ் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்னா அதுக்கான டிகிரி ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சின்னு தான் வெப்சைட்டில் மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ 10th வரைக்கும் போதும். பட் ஹிஸ்ட்ரினா அது கண்டிப்பாக 11th 12th தான் இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ சமச்சீர் புக்ஸ்க்கு அப்புறம் அவுட் சோர்ஸ் புக். ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நிறைய அவுட் சோர்ஸ் புக் இருக்குது. நான் மல்டிப்புளாக போகிறது கிடையாது. ஒன்று மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போதைக்கு கிளாரிட்டியாக சொல்லணும்னா ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் ஓல்டு என்சிஇஆர்டி புக் 12th ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறேன். தேர்ட் திங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கம்பைலேஷன்ஸ் மாதிரி சில புக்ஸ் விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து சுறாவோடது வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைனா டவுன்லோட் பண்ணுறது ஆல்சோ இஸ் பெட்டர் ஆப்ஷன். ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து நோட்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இப்படி தான் என்னோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டாப் ஆனீங்க, ஸ்டக்கான ஃபீலிங் இருந்ததுன்னா இதுக்கு நடுவில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக பிரேக் எடுத்தா ஸ்டக்கானா இதை அடிக்கடி ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வாலில் வந்து இதை ஒட்டி வச்சிருக்கேன். நீங்களும் சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிற பர்சனாக இருந்தால் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்டெப் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாளைக்கு வந்து என்னோட ஹிஸ்ட்ரி ஸ்டடி பிளானை நான் சொல்கிறேன்.